Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான கவள மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கவள மீன் கிடையாது, எந்த மீன் வாங்குனாலும் இந்த முறையில செஞ்சு பாருங்க, கண்டிப்பா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சுத்தம் பண்ணி எடுத்துக்க கூடிய மீனை ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. அடுத்ததா அதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஊற வச்சிடலாம். பாருங்க, எல்லா மீன்லையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே வச்சிருங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கிடையில நம்ம ஒரு மசால் ரெடி பண்ணிடலாம். குழம்பு வைக்கிறதுக்கு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 முழு பூண்டை உரிச்சு சேர்த்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. அடுத்ததா ஒரு பெரிய சைஸ் தக்காளி, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு வந்துடுங்க. பாருங்க, தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா எல்லாம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்ல வாசனையோட மசால் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் புளி கரைசல். புளி பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை கரைச்சி அதோட தண்ணியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ புளி தண்ணியும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எந்த பாத்திரத்தில் குழம்பு செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா வடகம் 1 சேர்த்துருக்கேன். தாளிப்பு வடகம் இல்லை அப்படின்னா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு முழு பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் எண்ணெயில் பாதி அளவு வதக்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய விழுதை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததா ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய புளி கரைசலை இதில் சேர்த்துட்டு நமக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாத்தையும் சரி பார்த்துக்கோங்க. சரி பார்த்துட்டு குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கணும். குழம்போட பச்சை வாசனை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். மீன் துண்டுகளை சேர்த்துட்டு மிதமான தீயில 5 நிமிஷம் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா போதும். மீன் சூப்பரா வெந்து வந்துடும். பாருங்க எவ்வளோ சூப்பரா வெந்து வந்துருச்சுன்ட்டு. நல்ல கமகமான வாசனையோட சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. கவள மீன் மட்டும் கிடையாது, எந்த மீன் வாங்கினாலும் இந்த ஸ்டைலில் குழம்பு வச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.